எல்லாருக்கும் வணக்கம். போன பாட்டில் காட்டை கடந்து வந்த நம்ம ஹீரோக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய நகரத்தையே அதகலம் பண்ண கிளம்பிட்டாங்க. அதுதான் ஹோம்வார்ட் பவுண்ட் 2 லாஸ்ட் இன் சான் பிரான்சிஸ்கோ. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சிவர் ஃபேமிலி கனடாவுக்கு டூர் போகிறாங்க. ஆனால் ஏர்போர்ட்டில் நடக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் நம்ம நொல்ல பிடிச்ச சான்ஸ் இருக்கானே, ஏதோ நாய் பிடிக்கிற வண்டியில் மாட்டிக்கணும்னு நினச்சி எஸ்கேப் ஆகுறான். இவனை காப்பாற்ற போய் நம்ம சேடவும் சாசியும் ஏர்போர்ட்லேயே மாட்டிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த பிளெயின் பறந்துருச்சு. நம்ம 3 பேரும் சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் அனாதையாக நிற்கிறாங்க. இப்போ அவங்க முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய சிட்டி. சுற்றி சுற்றி காரு, மனுஷங்க, அப்புறம் நாய் பிடிக்கிற கும்பல். இதுக்கு நடுவில் இவங்க எப்படி வீட்டுக்கு போக போகிறாங்க? அதான் இந்த கதையோட அட்வென்ச்சர். சரி, சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஆளுங்க பண்ணுற லொல் இருக்கே, பாப்பா குறிப்பாக நம்ம சான்ஸ் அமெரிக்கன் புல்டாக்னு ஒரு கெத்து இருக்கணும்ல. ஆனால் இவன் பண்ணுறது எல்லாமே காமெடி தான். ரோட்டில் போகிற கார் மேலே ஏறுறது, சாப்பாட்டுக்காக அலையிறதுன்னு இவன் பண்ணுற சேட்டை இருக்கே, சொல்லவே முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம சாசி, இவ ஒரு ஹிமாலயன் கேட்டில் தற்பெருமைக்கு அளவே இல்லை. நீங்கள் 2 பேரும் நாய் தானே, உங்களுக்கு மூளை இருக்காது, நான் சொல்கிறத கேளுங்கன்னு இவ கொடுக்குற பில்டப் இருக்கே, அதுதான் இந்த படத்தோட செம்ம காமெடியே. ஆனால் இவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கான்ல, நம்ம சேடம். இதான் நம்ம சிங்கம். என்னதான் உனக்கு வயசானாலும் தன் குடும்பத்தை தேடி போகணுங்கிற அந்த வைராக்கியம் இருக்கே, அதுதான் மாசு இல்லை. கதை அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு டிஸ்ட்டு. நம்ம சான்ஸ்க்கு ஒரு லவ் வருது. அந்த நாய் பேர் டிலைலா. ஒரு அழகான குவாஸ் வகை நாய்னு சொல்லுவாங்க. டிலைலாவுக்கு குடும்பம் யாரும் இல்லை. அவள் ஒரு ஸ்ட்ரீட் டாக், அதாவது ஒரு தெருவிலே வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு மனுஷங்க மேலே நம்பிக்கையே இல்லை. இப்போ சான்ஸுக்கு ஒரு பெரிய குழப்பம். வீட்டுக்கு போய் மறுபடியும் கூண்டில் இருக்கிறதா, இல்லை காதலிச்ச பொண்ணோட இந்த சிட்டிலேயே ராஜாவாக இருக்கிறதான்னு. இங்கே தான் ஒரு எமோஷ்னல் சீன் வரும். சேடோ சொல்லுவான், பாசங்கிறது ஒரு பந்தம், அது நம்மளை எங்கே இருந்தாலும் தேடி வர வைக்கணும்னு. சான்ஸ் தன் காதலையும் கடமையையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறது தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இவங்க சும்மா விடுவாங்களா? ஏரியாவே அலற விடுற ரவுடி நாய்ங்க ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அந்த வோல்ஃப் மாதிரி சுற்றிட்டு இருக்க நாய் பிடிக்கிற ஆளுங்கக்கிட்ட இருந்தும் இவங்க தப்பிக்கிற போகிற பிளான் இருக்கே, அதுக்கடையில் ஒரு பயங்கரமான தீ விபத்து நடக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்து காட்டுற ஒரு ஹீரோயிஸாக இருக்கே. சான்ஸ் உள்ளே புகுந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறப்ப அவன் பெரும் நாய் இல்லை, ஒரு சூப்பர் ஹீரோவாட்டம் அவனை பார்க்குறாங்க. கடைசியாக அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் மேலே இவங்க ஓடி வர்ற சீன், பேக்ரவுண்டில் மியூசிக் தெறிக்க விடுறாங்க. இவங்க தன் எஜமான பார்க்குற அந்த தருணம் இருக்கே, கண்டிப்பாக உங்கள் கண்ணில் தண்ணி வர வச்சுருங்க. பாசங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு உயிர். இந்த 3 ஜீவன்களும் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா, பாசங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். உங்களுக்கும் இந்த மாதிரி செல்ல பிராணிங்க இருந்தால் அவங்கள பத்திரமா பார்த்துக்குங்க, என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க. மீண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா கதை உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வர்றேன். நன்றி.